வியட்நாம் நாட்டில் புகோவிக் தீவின் அருகே ஏற்பட்ட இந்த படகு விபத்தில் கடலில் மூழ்கி 15 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 8 பேர் தமிழர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் உயிரிழந்திருப்பதற்கான தகவல் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரோடு பயணித்த சுற்றுலா பயணிகள் பலரில் சிலர் அங்கு உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் பலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவலும் இப்போது வெளியாகி உள்ளது. இப்போது திண்டுக்கல் மற்றும் திருச்சி, தருமபுரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த வியட்நாமிற்கு சுற்றுலா பயணம் சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலும், இந்த விபத்துக்கான காரணம் குறித்த ஒரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. 32 பேர் மட்டுமே செல்லக்கூடிய அந்த படகில் 48 பேர் பயணித்ததால் ஏற்பட்ட அந்த படகு கவிழ்ந்ததில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அதில் 8 பேர் தமிழர்களாக இருக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போது திண்டுக்கல்லை சேர்ந்த முருக பிரபுவின் சகோதரர் மற்றும் உறவினர்கள் அந்த வேதனையோடு அவருடைய இல்லத்தின் அருகே குழுமி இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய துயரமான அந்த கோரிக்கையை நாம் இப்போது பார்க்கலாம். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு எனது தம்பி முருகப்பிரபு வியட்நாம் சுற்றுலா சென்றார். எதிர்பாராத விதமாக இன்று வியட்நாமில் நடைபெற்ற படகு விபத்தில் எனது தம்பி மரணமடைந்தார் செய்தி கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனேயுமே நாங்கள் மாநில அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை செய்துள்ளோம். விரைந்து மாநில அரசும் மத்திய அரசும் எனது தம்பி உடலை இந்தியா கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த முருகப்பிரபு அவர் லாவா டிஸ்ட்ரிபியூட்டர், மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார். லாவால இருந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்ததுக்காக வேண்டி நல்லா பண்ணதுனால அவருக்கு கௌரவிக்கிற பாகத்துல டூர் கூட்டு போனாங்க. டூர் கூட்டு போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. போட் கவிழ்ந்து இறந்துட்டாருங்க. அதனால தமிழக அரசு எப்படியாவது அவங்க உடல், அவங்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் எப்படியாவது உடல்கள் சீக்கிரம் வர மாதிரி தமிழக அரசை வேண்டிக்கிட்டு முருகப்பிரபு அந்த படகு விபத்தில் முருகப்பிரபுவோடு சென்ற நிர்மல்குமார் நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிர்மல்குமார் சார், வணக்கம் சார். நிர்மல்குமார் சார், பேச கேக்குதா? உயிரிழந்தவர்களில் அந்த முருக பிரபுவோடு சென்ற நிர்மல்குமார் நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கலாம். நிர்மல்குமார் சார், வணக்கம். இந்த துயரமான சம்பவத்தில் தெலுங்கானாவை சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குவாக், அந்த ஃபுக்வாக் என்ற அந்த வியட்நாமில் உள்ள தீவின் அருகே உயிரிழந்தவர்களில் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அந்த 15 பேர் உயிரிழந்ததில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அதிகாரபூர்வமாக 32 பேரின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக 16 பேரை அந்த படகில் அவர்கள் ஏற்றி சென்றதால் தான் படகு கட்டுப்பாடு இழந்து அந்த அலையின் வேகம் அதிகமாக இருந்ததால் அந்த எடையை தாங்காமல் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்களும் நேரில் பார்த்த அந்த நிர்மல்குமார் உள்ளிட்டோரின் அளித்த தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. இப்போது நிர்மல்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த வியட்நாம் துயர விபத்தில் அவருடைய நண்பரை இழந்த ஒரு சோகமான சூழ்நிலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிர்மல்குமார், வணக்கம். நிர்மல்குமார், அந்த படகு பயணத்தில் என்ன நடந்தது? நீங்க எப்போ அங்க இருந்து இந்தியாவில இருந்து வியட்நாமுக்கு சுற்றுலா போனீங்க? யாரெல்லாம் உங்க கூட இருந்தாங்க? மெடிக்கல் செக்அப்ல இருக்காரு. என்னோட நேம் பாலசுப்ரமணியம் சார். நிர்மல் சார், மெடிக்கல் செக். உங்க நேம் சார்? என்னோட நேம் பாலசுப்ரமணியம் சார். பாலசுப்ரமணியம் சார், நீங்க வியட்நாமுக்கு எப்ப போனீங்க? இந்த படகு எங்க இருந்து எங்க போச்சு? எப்படி கவிழ்ந்து அந்த விபத்து ஏற்பட்டுச்சு சார்? உங்க கூட இருந்தவங்கல எப்படி கடலை தெளிச்சாங்க? அதை சொல்லுங்களேன் அப்படியே.
சார் இது வந்து கம்பெனியோடைய அஃபிஷியல் ட்ரிப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் எம்ப்ளாயெலாம் போயிருந்தோம். இது வந்து சவுத்தில் ஒரு 4 ஸ்டேட்டு வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ புதன்கிழமையே சென்னை, ஹைதராபாத் இந்த டீம்லாம் கிளம்பி வந்தாச்சு. ஸோ சரி. தேர்ஸ்டே வந்து ஐ திங்க் இங்கே ரீச் ஆனோம் வியட்நாம். ஓ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு தீவுக்கு போட்டில் கூட்டி போனாங்க. ஸோ போகும்போது வந்து சேஃபாக தான் போனோம். மொத்தம் 3 போட்டு. சரி. அகைன் அங்கேருந்து இன்னொரு தீவுக்கு போகிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் போட்டு இது பண்ணாங்க. சரி. ஸோ அதில் நான், நிர்மல் சார் எல்லாருமே வந்து போனோம். பட் அந்த போட்டோடைய லிமிட் வந்து இங்கே சொல்கிறது வந்து 20 நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் டோட்டலாக ஏற்றின நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 33 பேர் அந்த போட்டில் ஏற்றிருந்தாங்க. அதில் மெயின் இஷ்யூவே வந்துன்னா அதில் வெயிட் அதிகமான பீப்புள்ஸ் வந்து அதிகமாக ஏறியிருந்தாங்க. வெயிட் அதிகமான. ஸோ அந்த டைம் போட்டு கிளம்பி ஒரு வித்தின் 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து லைட்டாக ஜர்க் ஆனிச்சு, அதாவது டைவ் அடிக்கிற மாதிரி. நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஸோ அது கடலில் அந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் வித்தின் செகண்டுமே யோசிக்கிறது கூட அது சர்க்கானோன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க அப்படியே வந்து இந்த சைடு வந்து சாஞ்சிட்டாங்க. ஸோ எகைன் ஓவர்லோட் ஆனவொடனே சடனாக போட்டு வந்து கவுந்துடுச்சு. ஸோ நான் பேக் சைடு இருந்ததுனால நான் உடனே ஜம்ப் பண்ணிட்டேன் கடலுக்குள்ளே. நீச்சல் தெரியுமா சார் உங்களுக்கு? ஆமாம் சார், எனக்கு நீச்சல் தெரிஞ்சது. ஸோ நான் பேக் சைடு இருந்தாலும் உடனே கடலில் ஜம்ப் பண்ணிட்டேன். எனக்கு நியர்பை இருந்தவங்கள முடிஞ்ச அளவு அவங்கள இழுத்து விட்டுட்டேன். ஸோ என்னால் 2 பேரை தான் அந்த போட்டில் பிடிக்க சொல்ல முடிஞ்சிச்சு. மற்றவங்கள என்னால் பேக் சைடு இருந்ததுனால பார்க்க முடியல. போட்டு அப்படியே வந்துடுச்சு. ரெஸ்கியூ டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப லேட்டு. ஓஹோ. ரெஸ்கியூ டீம் அந்த மீட்பு ரெஸ்கியூ டீம்லாம் ரொம்ப கொஞ்சம். ஆனா உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, லைஃப் ஜாக்கெட் அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க? அதெல்லாம் கொடுத்தாங்க சார். இஷ்யூ வந்து போட்டு தலைகீழாக கவுந்துருச்சு. அவங்க உள்ளேயே தான் இருந்தாங்க. ஓ. ஸோ ஓப்பன் இதாக இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பண்ணியிருக்கலாம். போட்டு வந்து க்ளோஸ்டாக இருக்குது, சுற்றியுமே வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முடியல. கொஞ்சம் வெயிட்டாக குண்டாக இருக்கிறவங்க அதில் மூவ் ஆகி வர முடியாது, வெளியே வர முடியாது அப்படியே இருந்தாலும். ஓ, போட்டு ஃபுல்லா அந்த ஸ்டீல் மாதிரி ஆனதா சார்? ஃபுல்லா மூடி இருக்குமா? ஃபுல்லா கவர் இல்ல பண்ணி? கிளாஸ் இருக்கு. பட் சடனா கவுந்ததுனால அது மூவ் பண்ணி அவங்க பதட்டத்துல எல்லாமே கத்துறாங்களே தவிர அது என்ன பண்ணுங்கிறது அவங்களால செய்ய முடியல. அந்த கிளாஸ் ஓபன் பண்ணி அப்படியே ஓபன் பண்ணாலும் வெயிட். படகில் பயணித்து உயிர் தப்பிய அந்த பயணி பாலசுப்ரமணியன் அந்த பதைபதைக்கும் நெஞ்சை பதைபதைக்க வைக்கக்கூடிய அந்த உயிர் பிழைத்த நிகழ்வை நம்மிடம் விளக்கிக் கொண்டிருந்தார். அந்த படகு ஃபுகோவிக் தீவிலிருந்து கிளம்பிய சிறிது நேரத்தில், அது ஒரு சீல்டு படகு தான், மூடப்பட்ட அந்த படகு அதிக எடையாலும் அலையின் வேகத்தாலும் திடீரென கவிழ்ந்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்றும், தான் அருகில் இருந்த ஜன்னல் வழியே ஒரு ஓப்பன் இருந்ததால் நான் கடலுக்குள் குதித்து விட்டேன், எனக்கு நீச்சல் நன்றாக தெரியும் என்பதால் அந்த படகை பிடித்தவாறே நான் அந்த உயிர் பிழைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டேன் என்றும் அவர் கூறினார். உயிர் பிழைத்த ஒரு பயணி, 15 பேர் உயிரை இழந்த அந்த படகு விபத்தில் பயணித்த அந்த பாலசுப்ரமணியன் நம்மோடு உரையாடியதிலிருந்து அந்த துயரமான சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை நம்மால் உணர முடிந்தது. படகில் சென்றவர்களுக்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட் வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த படகு அலையின் வேகத்தாலும் அதிக எண்ணிக்கையில் ஒரு 20 பேர் மட்டுமே அந்த படகில் செல்ல முடியும் என்றும், ஆனால் சென்றது 48 பேர் என்பதால் படகு அதிக எடை தாங்காமல் ஒரு புறமாக அலையின் வேகத்தில் சரிந்து கவிழ்ந்ததில் படகின் உட்பகுதிக்குள் சீல்டு செய்யப்பட்ட பகுதிக்குள் படகின் அறைகளுக்குள் சிக்கியவர்கள் மட்டுமே இங்கு பெருமளவில் அந்த உயிர் இழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு துயரமான சம்பவத்தை, கடலுக்குள் படகில் உயிரிழப்பு எவ்வாறு ஏற்பட்டது என்பதை அவர் அந்த பதைபதைப்போடு அவர் கூறிய காட்சியும், அவரோடு பயணித்தவர்கள் அங்கு உயிரற்ற சடலங்களாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும், அவரோடு பயணித்த நிர்மல்குமார், முருகப்பிரபுவோடு பயணித்த நிர்மல்குமார், அவர் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலும் அவர் நம்மிடையே அந்த உயிர் பிழைத்த நிகழ்வை நம்மிடையே விளக்கியதை நாம் இப்போது பார்த்தோம். பெரும்பாலோனோர் லைஃப் ஜாக்கெட் போடவில்லை என முதல் கட்ட தகவல் வெளியான சூழ்நிலையில் அவர்களுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போடப்பட்டு 2 படகுகளில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு படகில் அதிக எண்ணிக்கையில் முதலில் சென்ற படகில் ஒரு தீவில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது அந்த ஃபுகோவிக் என்ற தீவின் அருகே இந்த படகு கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது என்றும், தலைகுப்புற அந்த படகு கவிழ்ந்ததால் படகுக்குள் உள்ளே இருந்தவர்கள்
அந்த சீலிடப்பட்ட சிறிய அறைகளுக்குள் சிக்கியதால் அவர்களால் வெளியேற முடியவில்லை என்றும், சிறிது திறந்த வெளி பகுதியில் இருந்தவர்கள் மட்டும் கடலுக்குள் விழுந்தார்கள் என்றும், அவர்களிடையே அந்த மீட்பு படையினர் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது என்றும், உடனடியாக மீட்பு படையினர் வரவில்லை என்றும், சில நிமிடங்கள் தாமதமானதால் அவர்கள் கூடுதல் எண்ணிக்கையில் மக்களை காப்பாற்றி இருக்க முடியும் என்றும், அந்த படகு விபத்தில் கடலுக்குள் படகு கவிழ்ந்த போது அங்கு இருந்த நபர் பாலசுப்ரமணியன் என்ற நபர் நம்மிடையே இந்த தகவலை தெரிவித்தார். இது 2 நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களின் செயல்பாட்டுக்காகவும் அந்த நிறுவனங்களில் வெற்றிகரமாக சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கும் ஒரு சுற்றுலா பரிசை அவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த பயணத்திற்கு, வியட்நாம் சுற்றுலா பயணத்திற்கு அந்த நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு 40க்கும் மேற்பட்டோர் நாங்கள் 2 குழுக்களாக சென்றிருந்தோம். அந்த 2 குழுக்கள் 2 வெவ்வேறு படகுகளில் பயணித்த போதுதான் ஒரு படகில் இந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்து விட்டது என்பதை நம்மிடையே தொலைபேசியில் அந்த படகு விபத்தில் படகு கவிழ்ந்த போது அதில் உயிர் தப்பிய பாலசுப்ரமணியம் விளக்கிறார். இந்த துயரமான சோகமான சம்பவம் மகிழ்ச்சியாக சுற்றுலா செய்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாட போன இடத்தில் இந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த நிகழ்வை நம்மோடு பாலசுப்ரமணியன் பகிர்ந்து கொண்டார். இதில் முருகப்பிரபு என்ற திண்டுக்கல் பழனியை சேர்ந்த நபர் உயிரிழந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற நபர்களும் அந்த எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அந்த படகில் பயணித்த பயணிகளின் எண்ணிக்கை 32 என்பது அந்த டிக்கெட் பட்டியலில் இருக்கிறது. ஆனால் பயணித்தவர்கள் எண்ணிக்கை 48 என்பதால் மீதி உள்ள அந்த 16 பேர் யார் என்ற கேள்வியும், 2 படகுகளில் மாறி ஏறியவர்கள் தங்களுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய படகில் மாறி ஏறினார்கள். ஒரு படகில் அதிக எடையும் மற்றொரு படகில் குறைவான நபர்களும் இருந்ததால் இந்த முதல் படகு திடீர் கடல் கொந்தளிப்பு மற்றும் அதிக எடையால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதுதான் துயரமா இந்த சோகமான சம்பவத்தில் நமக்கு கிடைத்துள்ள இந்த முதல் கட்ட நேரடி தகவல். இதில் 15 பேர் உயிரிழந்திருப்பது இப்போது அதிகாரபூர்வமாக அரசால், இந்திய தூதரகத்தால் மற்றும் தமிழக அயலகத்துறையால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 8 பேர் தமிழர்கள். அந்த தமிழர்கள் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். திண்டுக்கல், பழனி, திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சென்னையைச் சேர்ந்தவர்களும் அதில் இருக்கலாம் என்று நம்முடைய பேசிய அந்த நபர் கூறினார். ஆனால் அந்த நபர்களின் பெயர்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 பேர். இதில் பல்வேறு கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இந்த 15 பேரில் உயிரிழந்திருக்கிறார்கள். 8 பேர் தமிழர்கள் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் அரசு தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள், சரியாக உயிரிழப்பு எண்ணிக்கை எவ்வளவு, இதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் முதல் கட்ட தகவலின்படி 8 பேர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதி எத்தனை பேர் உயிரிழப்பில் இந்த 15 பேரில் மீதி உள்ள 6 பேர், அந்த 7 பேர் எந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்பது குறித்த தகவலும் இன்னும் சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். இப்போதைக்கு ஆந்திர அரசு மற்றும் தமிழக அரசு, இந்திய தூதரகம் ஆகியவை அவசர தொலைபேசி எண்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அந்தந்த ஊர்களில் இருந்து அவர்களுடைய உறவினர்களையும் தொடர்பு கொள்ளும் நடவடிக்கையும் தமிழக அயலகத்துறை மேற்கொண்டு வருகிறது. நம்முடைய இந்த பேட்டி அளித்த அந்த உறவினர்கள், திண்டுக்கல் பழனியில் முருகப்பிரபுவின் உறவினர் மற்றும் சகோதரர் அளித்த பேட்டியில் அவர்களது உடலை விரைவாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சிகரமாக இந்த விபத்து ஏற்பட்ட தகவல் இப்போதுதான் தெரிய வந்தது என்றும், இந்த சோகத்தில் அவர்களது உடல்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தமிழக அயலகத்துறையும் மத்திய அரசும் இதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவர்களுக்கு அந்த படகு விபத்தில் மீட்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களுக்கான உரிய சிகிச்சை மற்றும் உதவிகளை செய்வதற்கு இந்திய தூதரகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த துயரமான சம்பவத்தில் அதிகமான தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழக மக்களையும் மற்றும் நாடு முழுவதும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.